Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தாவேக அரசு பொறுப்பேற்று 5 நாட்கள் ஆகிவிட்டது. அமைச்சர்களுக்கு இன்னும் இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. தமிழ்நாட்டில் தாவேக அரசின் அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு எப்போது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முதல்வர் விஜயோடு 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு இன்னமும் துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. கடந்த 10ஆம் தேதி நேரு ஸ்டேடியத்தில் அமைச்சர்கள் 9 பேர் பதவியேற்றனர். தமிழ்நாட்டில் தாவேக அரசின் அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு எப்போது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் போன்ற முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். இந்த நிலையில் அவர்களுக்கு இன்னும் துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படாமல் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தாவேக அரசின் அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு எப்போது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அமைச்சர்கள் பதவியேற்று 5 நாட்களாகியும் இலாக்கா இல்லாமல் இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், 5 நாட்கள் ஆகிவிட்டது, இன்னும் எந்த அமைச்சருக்கும் இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. என்ன காரணம், பின்னணி என்ன? தமிழக அரசியல் வரலாற்றில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அமைச்சர்கள் பொறுப்பேற்றும் அவர்களுக்கான துறைகள் ஒதுக்கப்படவில்லை. இதுவரை கிட்டத்தட்ட நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரம் வரை 5 நாட்கள் ஆகிறது. அதாவது அமைச்சர்கள் வருகிறார்கள், குறிப்பாக ராஜ்மோகன் உள்ளிட்ட அமைச்சர்கள், அவர்களுக்கு அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அறைக்கு வெளியே அவர் எந்த துறை அமைச்சர் என்பது குறித்த அந்த பலகை கூட, பெயர் பலகை கூட இன்னமும் வைக்கப்படாமல் இருக்கிறது. இதனால் அதிகாரிகளுக்கும் ஒரு குழப்பம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு புதிய அரசாங்கம் ஏற்கனவே தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் விதிமுறை MCC என்று சொல்லக்கூடிய மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து நிறைவு பெற்றிருந்தாலும் கூட 2 மாதமாக மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து எந்தவித மக்கள் நலத் திட்டங்களும் குறிப்பாக நடக்க முடியாமல் இருக்கிறது. புதிய அறிவிப்புகள் எதுவும் செயல்படுத்தக்கூடாது என்று 2 மாதமாக MCC அமலில் இருக்கிறது. அந்த MCC நிறைவு பெற்று கூட அமைச்சர்கள் துறைகளுக்கான இலாக்காக்கள் ஒதுக்காததால் சில தாமதம் ஏற்பட்டு வருகிறது. நிர்வாக ரீதியான முடிவுகள், குறிப்பாக தற்போது பள்ளிகள் தொடங்கக்கூடிய அந்த அகாடமிக் இயர் என்று சொல்வார்கள், மே மாதத்திலிருந்து தொடங்கி அந்த ஜூன் மாதத்திற்குள் அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டும். குறிப்பாக பாட நூல்கள் எல்லாம் தயாராக இருக்கின்றனவா? தமிழகத்தில் 30,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இருக்கிறது. அதை முன்கூட்டியே ஆய்வு செய்ய வேண்டும். அதையெல்லாம் அதிகாரிகள், தலைமை ஆசிரியர்கள் அதை ஆய்வு செய்ய வேண்டும். கட்டிடங்கள் சரியாக இருக்கின்றனவா என்பது குறித்த ஆய்வுக் கூட்டத்தை கூட்டுவார்கள். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதையொட்டி மாணவர்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? அதே போல உயர்கல்வித்துறையை பொறுத்தவரை கல்லூரிகள் இந்தியாவிலேயே அதிக உயர்கல்வி படிக்கக்கூடிய சதவீதம் இருக்கக்கூடிய மாநிலம் என்பதால் அந்த மாணவர்களுக்கான ஒரு பிரிப்பரேஷன், ஒரு ஆய்வுக் கூட்டத்தை உயர்கல்வித்துறை சார்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் நடத்துவார். அந்த புதிதாக வகுப்புகள் தொடங்குவதை ஒட்டி வகுப்பு எல்லாம் தயாராக இருக்கிறதா, பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் நடத்துவார்கள். மற்றொரு முக்கியமான துறை அடிப்படைத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை. முதலமைச்சர் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை 2 தினங்களுக்கு முன்பு நடத்தினார். ஆனால் எந்த மூத்த அமைச்சரும் அதில் பங்கேற்கவில்லை. நகராட்சி துறை என்பது முக்கியமான துறை. அந்தந்த பகுதிகளில் மேயர்கள் வந்து கவனம் செலுத்தினாலும் கூட அமைச்சருக்கு என்று சில அதிகாரங்கள் இருக்கிறது. தண்ணீர் முழுமையாக குடிநீர், குறிப்பாக கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், வீராணம் திட்டம், பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டங்கள் இருக்கின்றன. ராமநாதபுரத்துக்கு வரை தண்ணீர் செல்ல வேண்டும். மேட்டூரில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற கூட்டு குடிநீர் திட்டங்களை முறையாக செயல்படுகின்றனவா என்பது குறித்து ஆய்வு செய்வது நகராட்சித்துறை. ஆனால் அந்த அமைச்சருக்கும் இன்னமும் தெரியவில்லை அவர்தான் அமைச்சர் என்று. இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சருக்கு என்ன துறை இருக்கிறது? கடந்த முறை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினிடம் உள்துறை இருந்தது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை கையில் வைத்திருந்தார். அதே போன்று இந்த முதலமைச்சர் எந்த துறையை விருப்பப்பட்டு எடுக்கிறார்? மிகவும் பிற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான துறையை எடுக்கிறாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே சமூக நலன் மற்றும் குழந்தைகள், ஏனென்று சொன்னால் இந்த சத்துணவுகளுக்கான முட்டைகள் வழங்கக்கூடிய ஒரு துறை சத்துணவு துறை, அதற்கான மகளிர் உரிமை துறை என்று ஒரு துறை இருக்கிறது, மகளிர்களுடைய நலன் சார்ந்த துறை இருக்கிறது. எனவே இந்த MCC நிறைவு பெற்றும் இன்னமும் ஒரு கொள்கை ரீதியான முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அமைச்சர் தான் எடுக்க வேண்டும். அதே போல அமைச்சரவை கூட்டம் இன்னமும்
முதல் முறையாக கூட இல்லை. என்னென்று சொன்னால் அமைச்சர்கள் எண்ணிக்கையும் 9 என்ற எண்ணிக்கையில் மட்டுமே இருக்கிறது. கடந்த காலங்களில் 30 அமைச்சர்கள் வரை பொறுப்பேற்றார்கள். குறிப்பாக கதர் துறைக்கு கூட ஒரு அமைச்சர் இருப்பார். கதர் கைவினை பொருட்களுக்கு என்று கூட 30 அமைச்சர்கள் உருவாக்குறார்கள். ஆனால் தற்போது 9 அமைச்சர்கள், ஒரு பெண் அமைச்சர் மட்டுமே இருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல செங்கோட்டையன் போன்ற மூத்த ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்களும் இருக்கிறார்கள். ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் ஐஆர்எஸ் உள்ளிட்டவர்களும் கூட இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த துறை என்று தெரியாமல் இருக்கு. இன்றைக்கு காலை கூட முதலமைச்சர் ஒரு நிதித்துறை சார்ந்த ஒரு கூட்டத்தை கூட்டினார். ஆனால் நிதித்துறை அமைச்சர் அதில் பங்கேற்கவில்லை. யார் நிதித்துறையை கவனிப்பார்கள் என்ற ஒரு விவரம் இல்லாததால் அவர்கள் பங்கேற்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு புதிய பட்ஜெட்டை 2026-27க்கு தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கான அந்த முன்கூட்டியே ஆலோசனை கூட்டத்தை புதிதாக வந்திருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளரோடு நடத்த வேண்டும். அந்த கூட்டங்கள் எல்லாம் இதுவரை நடத்தப்படவில்லை. அதே போன்று மற்ற துறைகளையும் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் கவர்னர் உரையுடன் புதிய அரசாங்கம் தொடங்க வேண்டும். அந்த கவர்னர் உரையின் போது எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டால் எந்த துறைக்கு எந்த அமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒருவர் நகராட்சி துறையில் ஒரு எம்எல்ஏ கேள்வி கேட்டால் அதற்கு நகராட்சித்துறை அமைச்சர் முன்கூட்டியே ப்ரிப்பேர் ஆக வேண்டும். தமிழ்நாட்டில் எவ்வளவு மாநகராட்சிகள் இருக்கின்றன, எவ்வளவு நிதி அதுக்கு ஒதுக்கப்படுகிறது, குறிப்பாக அவர் ஒரு குறிப்பிட்ட நகராட்சிக்கு கேள்வி கேட்டால் அந்த நகராட்சி துறையில் என்ன நடக்கிறது என்ற விவரங்கள் எல்லாம் அவர் முன்கூட்டியே ஒரு மாத காலம் படித்தால்தான் அந்த துறையை விலக்கி சொல்ல முடியும் என்பன போன்ற நிர்வாக சிக்கல்கள் இருப்பதாக தலைமைச் செயலக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதே போல அரசு அதிகாரிகள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற அமைச்சர்கள் வரவில்லை. உதாரணமாக போக்குவரத்துறை அமைச்சர் தயாராக இருக்கிறார். ஆனால் போக்குவரத்துறை செக்ரட்டரி இருக்காங்க, அமைச்சர் இல்லாம இருக்காங்க. உதாரணமா ஒரு போக்குவரத்து துறையில ஒரு ரிவாம் பண்ணணும்னா அது அமைச்சர் இருந்தால்தான் கொள்கை ரீதியாக முடிவு எடுக்க முடியும். அது போன்ற விஷயங்கள் இருக்கிறது. எனவே தற்போது கூட 200 யூனிட் மின்சாரம் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் மின்சாரத்துறை அமைச்சர் இருந்தால் இந்நேரம் அந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி உண்மையிலேயே அந்த திட்டம் செயல்படுகிறதா என்பதை ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி இருக்க முடியும். ஆனால் அது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் இன்னும் ஏற்படவில்லை. எனவே நம்ம இது குறித்து தலைமைச் செயலக அதிகாரிகளிடம் கேட்கும் பொழுது விரைவில் துறைகள் ஒதுக்கப்படும் என்று சொல்லியிருக்கார்கள். நம்ம காலையில மக்கள் பவன்லையும் விசாரித்தோம். இதுவரை அரசாங்கத்திடமிருந்து எந்த கோப்புகளும் வரவில்லை என்று ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்தால்தான் அடுத்த கட்டமாக அவர்கள் துறைகள் ஒதுக்கீடு செய்து அனுப்புவார்கள். அதற்கு பிறகுதான் உதவியாளர்கள் அதற்கேற்று போர் தயாராவார்கள். உதாரணமாக ஒரு அமைச்சருக்கு நீர்வளத்துறை கொடுத்தால் நீர்வளத்துறை செக்ரட்டரி உடனடியாக அந்த அமைச்சரை பார்ப்பார். உடனடியாக நீர்வளத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் அமைச்சரை போய் பார்ப்பார்கள். நீர்வளத்துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை அந்த அமைச்சருக்கு சொல்வார்கள். கடந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சருக்கு வந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் நடத்தினாங்க. புதிதாக ஒரு அமைச்சர் பொறுப்பேற்றாரு. அவருக்கு எதுவுமே தெரியாதுன்றதுனால அவருக்கு அதிகாரிகள் ஒரு 2 நாள் கிளாஸ் எடுத்தாங்க. இந்த மாதிரி பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு இந்த துறைக்கு இவ்வளவு அமௌண்ட் வருது, இவ்வளவு பேர் செலவு பண்ணணும், இவ்வளவு பேர் பயனாளிகள் இருக்கிறார்கள். அந்த துறையை அந்த அமைச்சர் 2 நாள் பாடம் கற்றுக்கொண்டார். இது போன்ற நிறைய சிக்கல்கள் இருப்பதால் வரக்கூடிய நாட்களில் விரைவில் அந்த துறைகள் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமா ரமேஷ், நீங்க குறிப்பிட்டபடி அடுத்து ஆளுநர் வரை பட்ஜெட்னு முக்கியமான அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கும்போது இந்த மாதிரியான தாமதம் அப்படிங்கிறது நிர்வாக ரீதியா பாதிப்பை ஏற்படுத்துது. இன்னும் முதலமைச்சருக்கே என்ன துறை அப்படிங்கிறது இன்னும் தெளிவா இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். ரமேஷ், தேர்தல் நேரத்தில இருந்தே இந்த பொறுப்பு அப்படிங்கிறது நிர்வாக பணிகள் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த நிலையில அமைச்சர்கள் ஒரு துறைக்கு எவ்வளவு முக்கியம், அவங்க இல்லாதனால கீழ்மட்டம் வரைக்கும் என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும்? நான் ஏற்கனவே சொன்னது நகராட்சி துறை என்பது முக்கியமான துறை. அவர்கள் தான் குடிநீரை கொடுக்கிறார்கள், குறிப்பாக கழிவு நீரை அகற்றுகிறார்கள். அந்த துறை ஒரு அத்தியாவசியமான துறை. பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை இது போன்ற காலகட்டத்தில் அவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். மாணவர்கள் ஏனென்றால் ஒரு கட்டிடம் சரியில்லை, சரியாக ஆய்வு நடத்தாமல் அந்த கட்டிடத்தில் ஒரு ஜூன் மாதம் 3ஆம் தேதி ஒரு குழந்தை போய் உள்ளே அமரும் போது அங்க வந்து சுத்தமாக இருக்க வேண்டும். ஏன்னா 2 மாதம் அந்த கதவுகள்லாம் பூட்டப்பட்டிருக்கும். அதை முறையாக சுத்தப்படுத்தி இருந்தால்தான் அந்த குழந்தை அந்த பள்ளியில் சேர்ந்து படிக்க முடியும். ஏனென்று சொன்னால் தனியார் பள்ளிகள் கட்டமைப்போடு இருக்கிறார்கள். அரசு பள்ளியை நம்ம முன்கூட்டியே தலைமை ஆசிரியரெல்லாம் அழைத்து குறிப்பாக அந்த மாவட்ட கல்வி அதிகாரி ஆலோசனை நடத்த வேண்டும். அந்த மாவட்ட கல்வி அதிகாரிகளை சென்னையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கட்டுப்படுத்த வேண்டும். இதை அமைச்சர் வந்து கண்காணிக்க வேண்டும். இதுதான் நம்மளுக்கு ஜனநாயகம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உரிமை. அதே போன்று உயர்கல்வித்துறையிலும் கட்டடங்கள் எல்லாம் மூடி இருக்கும். அப்படி இருக்கும்போது திடீரென்று திறக்கும் போது பல்வேறு விதமான குறிப்பாக ஊர்வன போன்ற உயிரினங்கள் எல்லாம் கூட இருக்கும். அதையெல்லாம் சுத்தப்படுத்த வேண்டும். அதையெல்லாம் குறிப்பாக மின்சார வசதி, குறிப்பாக நடுவில் மழை பெய்திருந்தால் உள்ளே தண்ணீர் தேங்கி இருக்கும். இதையெல்லாம் அகற்ற வேண்டும். இதை வந்து கண்காணிக்க வேண்டும். கடந்த காலங்களில் அது அதிமுக திமுக 2 அமைச்சர்களுமே அதை பார்த்திருக்கிறார்கள். நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறோம். இதே போன்று பொதுப்பணித்துறை என்று இருக்கிறது, நீர்வளத்துறை இருக்கிறது, குழந்தைகள் நலன் என்று ஒரு துறை இருக்கிறது, மகளிர் உரிமைத்துறை, சமூக நலத்துறை. நிச்சயமா ரமேஷ், நம்ம தொடர்ந்து பேசலாம். பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.